கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் இணைந்திருங்கள். இந்த வருஷத்திலே நாம் கடைசி மாசம் வந்து விட்டோம். எத்தனையோ ஆலயத்திலே புரோகிராம் நடந்துட்டு இருக்கு. நிறைய குடும்பத்தில் அதிக அளவில் இணைந்திருக்கிறீங்க. இந்த மாசத்திலே 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தொடர்ந்து இணைந்திருங்கள். 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை 25 செய்திருக்கு. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் தூங்கும் முன்பாக 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதில் அநேக காரியங்கள் இந்த மாசத்துல நாம் எப்படி நன்மை செய்ய வேண்டும், தான தர்மம் எப்படி செய்ய வேண்டும், கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் தியானித்து ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38 முதல் 40 ஆகிய வசனங்கள். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினோட சித்தமாய் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. என் சித்தத்தின்படி அல்ல, பிதாவின் சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்கிறார். எல்லா ஜனங்களும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு வார்த்தையிலே, அப்படி இல்லைன்னா ஒரு பார்வையிலே, ஒரு சிந்தனையிலே, இதயத்தினுடைய நினைவு கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது ஒரு காரியம் இருக்கான்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா யாரை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியலனாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு மனுஷன் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவான். அது ரவிராஜா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தேவனோட வார்த்தையில நிலைத்திருக்கும் போது மட்டும்தான் பரிசுத்தமா வாழ முடியும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டால் எல்லாரும் நீதிமான். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் விசுவாசத்துல வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். அவரோட வசனத்தை நாம் தியானிக்கும் போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆவியானவர் நாம் கீழ்ப்படியும் போது பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அவருடைய போதனையை நாம் கேட்கும் போதே நாம் சுத்தமாக்கப்படுகிறோம். வசனத்தினாலே நாம் ஜெனிபிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. நம்ம வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில வசனத்தோடு இணைந்திருப்போம். ஆவியானவர் மட்டும்தான் ஒவ்வொரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி நம்ம கூட பேசி கொண்டிருப்பார். எத்தனையோ மிஸ்டேக் இந்த உலகத்துல இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலும் கேட்டா ஒவ்வொரு காரியமும் சொல்லுவாங்க. சில குடும்பத்திலே தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் குடும்பத்துல பார்த்தா கணவன் மனைவிக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சில குடும்பத்துல பிள்ளைகள் அதிகமா நேசித்துருவாங்க, அது மூலியமா சத்துரு வீட்டுக்கு வந்துடுவாங்க. சில குடும்பத்துல வியாபாரத்தை அதிகமா நேசிப்பாங்க, அதன் மூலியமா சத்துரு உள்ள வருவாங்க. முதலாவது என்னோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வாதமா மாறணுமா? நாம் அவருக்காக வாழும்போது, அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. என்னையும் சேர்த்துதான். எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். சில குடும்பத்துல நினைப்பாங்க எப்படினாலும் வாழ்ந்தாங்க. கிடையாது. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படினா மட்டும்தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். யாரோ விழுங்கலான்னு சொல்லி 24 மணி நேரம் வகை தேடி கொண்டிருக்கான் சத்துரு. நிறைய குடும்பத்திலே ஏதாவது ஒரு பாவடி மேல போய் சிக்கி கொள்வாங்க.
அதுக்கப்புறம் மன அழுத்தத்துக்குள்ள போய் சிக்கிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். தேவனை துதிக்கலனாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லா பிரச்சனையும் உள்ள வந்துடும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை துதிக்கும் போது நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும், நம்ம குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும், தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வு ஆசீர்வாதம். என் சித்தத்தின்படி அல்ல அப்படின்ட்டு, என் சித்தத்தின்படி நான் பூமியில வரல, என்னை அனுப்பினோட சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்கிறார். பிதாவின் சித்தம் என்ன? ஒருவரும் கெட்டு போகிறது, எல்லாரும் மறந்துடும். நமக்காக ஜீவனை தர தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், பிந்தின ஆதாமாக வெளிப்பட்டார், உயிர்ப்பிக்கிறவராக வெளிப்பட்டார். யாரெல்லாம் அதிகாலத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, இந்த மாசம் எல்லா காரியத்திலும் ஒரு மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காலம் கடைசியா இருக்கு. கடைசி காலத்துல சத்துரு யாரை விலை தள்ளலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். 24 மணி நேரம் வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்து ஜெபிக்கும் போதுதான் நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அபிஷேகத்துல நிரப்பப்பட முடியும், பரிசுத்தாவில நிரப்பப்பட முடியும். கர்த்தருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கு. என் சித்தத்தின்படி அல்ல அப்படின்ட்டு, பிதாவின் சித்தத்தின்படி செய்யதான் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்த சொல்றாரு, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல், அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை கடைசி நாளில் எழுப்புவதே பிதாவின் சித்தமா இருக்கிறது. ஏன் பாவத்துக்காக, ஏன் அக்கிரமத்துக்காக, ஏன் தலைமுறை சாபத்துக்காக, ஏன் பலவீனத்துக்காக, ஏன் நோய், எனக்காக சிலுவையில் சிந்தினார், நம்முடைய ஜீவனை கொடுத்தார், கடைசி சொட்டு ரத்த வரி நமக்காக தந்தார். கடைசி சொட்டு ரத்த வரி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று வேதம் சொல்கிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். அவரை நம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வோம். கடைசி நாளிலே நம்மளை உயிரோடு எழுப்புவார் என்று எழுதப்பட்டிருக்கு. இதுதான் சத்தியம். கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்து ராஜாவை நான் விசுவாசிக்கும் போது கடைசி நாளில் என்னை உயிரோடு எழுப்புவார், எனக்கு நித்திய ஜீவன் தருவார், நான் பரலோகத்துக்குள்ள போவேன். அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கணும். அழகா சொல்றார், அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது அப்படின்றார். பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னா, கடைசி நாள்ல எழுப்பணும். யாரை எழுப்பணும்? யாரெல்லாம் இயேசு ராஜாவை விசுவாசிக்கிறாங்களோ, என் பாவத்துக்காக தான்ப்பா மரித்தீங்க, எனக்காக தான்ப்பா ஜீவனை தந்தீங்க, எனக்காக தான்ப்பா கிருபையாளர் வழியா வெளிப்பட்டீங்க, எனக்காக தான்ப்பா உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டீங்க, எனக்காக தான்ப்பா அப்படின்னு சொல்லி இயேசு ராஜாவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்புறார்களோ அவர்களை கடைசி நாள் எழுப்புவது பிதாவின் சித்தமா இருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்துல ஆன்சர் வருது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினோட சித்தமா இருக்கிறது சொல்லி முடிச்சிட்டார். இன்னைக்கு உள்ள செய்தி என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு போறோம். அதுக்காக தான் நம்முடைய சொந்த குமாரனை தந்தார், நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். இன்றும் பிதானிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். இந்த மாசத்துல எல்லா தேவைகளுக்காக நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம். புதிய நாளைக்கான கிருபைக்கு 1000 மடங்கு நன்றி செலுத்தினோம்.
இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எந்தெந்த நாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ எல்லா தேசத்துல ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு காரியம் உண்டுப்பா. இந்த மாசத்துல யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கையில அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விடுதலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி வேணும். பரிசுத்த ஆவியானவரே அப்போ அவங்க பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நிரப்புங்கப்பா. அந்த நாளிலும் ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா குறைகள் குற்றங்களாட்டும் மன்னிங்கப்பா. மன்னித்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. என்னுடைய கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, சிந்தனை பரிசுத்தப்படுத்துங்க. என்னுடைய கண்கள் விசேஷமா சிந்தனை எல்லாம் பரிசுத்தமாக்கப்படட்டும். எங்க இதயத்துக்குள்ளே தேவையில்லாத காரியங்கள், கர்த்தரை விட்டு தள்ளி போற வெறுப்பு, பகை, கோபம், எரிச்சல், கசப்பு, பொல்லாத துர்க்குணம், பொல்லாத காரியம், கர்த்தரை விட்டு தள்ளி போற என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டுங்கப்பா. உங்க கரத்துல இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ வேண்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு பாவி மனம் திரும்ப பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம்ப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கிறவரே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. மரண இருள ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கண்டார் என்று வேதம் சொல்லியிருப்பா. அப்பா, எங்க வாழ்க்கையில் வெளிச்சம் தர இந்த பூமியிலே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லியிருப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய தலைமுறை சாபத்துக்காக, எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய், எங்களுடைய துக்கம் எல்லாவற்றையும் சிலுவை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டியா வெளிப்பட்டீங்கப்பா. உண்மை அழைக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கர்த்தர் வெளிப்பட வேண்டும். உங்க பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தர் எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் அப்பா சந்திங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. பரிசுத்தாவில நிரப்புங்கப்பா. ஜெப அபிஷேகத்தை தாங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. சத்துருக்கிழமையோட அபிஷேகம் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய மகிமை, உங்களுடைய கிருபை இறங்கி வரட்டும்ப்பா. உங்க கிருபையினால நிரப்புங்கப்பா. உங்க மகிமையினால நிரப்புங்கப்பா. பரலோக தரிசனங்களை தாங்கப்பா. கண்கள் திறக்கப்படட்டும்ப்பா. காதுகள் திறக்கப்படட்டும்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் அவங்களுடைய இதயத்துக்குள்ள கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சரியான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க ராஜா. உணர்வுள்ள ஆவியை தாங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்துல இருக்குப்பா. அதெல்லாம் எடுத்து போட்டுருங்கப்பா. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னிங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்கப்பா. இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பலகணிகளை திறந்து ஆசிரியங்கப்பா. உங்களுடைய பாதங்களை சாஷ்டாகம் அர்ப்பணிக்கிறோம். காலவெளியில போட்டில் புறப்படுறாங்க, விசைப்படகு, நாட்டுப்படகு, இன்னுமாக காலவெளியில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்திலே அதிகாலவெளியில் வியாபாரத்துக்கு புறப்படுறாங்க, கம்பெனி புறப்படுறாங்க, டிரைவிங் லைனில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க. சில குடும்பத்தில் கால வேலையில் விவசாயத்துக்கு புறப்படுறாங்க. எல்லா குடும்பத்திலையும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்கணும். அவங்களுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தையும் தண்ணி ஆசீர்வதிங்க. அவங்களோட சிரசின் மேல் ஆசீர்வாதம் வைங்கப்பா. கடன்ல எந்தெந்த குடும்பம் கஷ்டப்படுதோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. எங்களுடைய தேவையிலெல்லாம் சந்திங்கப்பா. இந்த நாளிலும் உங்க பிள்ளையோட வாழ்க்கையில் என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவையிலெல்லாம் சந்திங்கப்பா. அந்த தேவையிலெல்லாம் சந்திங்கப்பா. சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. உங்களுடைய பாதங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துருக்காங்க, இன்னுமாக அப்போ எத்தனையோ குடும்பத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், காய்ச்சல், சளி, இருமல், வீசிங் ப்ராப்ளம், எய்ட்ஸ் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்தில் ஹார்ட் ஆப்ரேஷன், சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. சில குடும்பத்தில் கிட்னி பிரச்சனை, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசிரியர். படிக்கிற பிள்ளைகள் இந்த வருஷத்துல நல்லா படித்து எழுதணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா.
வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்ப்பா. தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. மிஷினரிமாருடைய தேவை சந்திங்கப்பா. பரிசுத்தவங்களுடைய தேவை சந்திங்கப்பா. அந்த மாசத்துல யாரெல்லாம் ஏழை எளிய ஜனங்கள் திக்கற்ற பிள்ளையா இருக்காங்களோ அந்த பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் சந்திங்கப்பா. கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. கற்பத்தினியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. சில குடும்பத்துல பிள்ளைகளோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பமா தாங்கப்பா. பிள்ளைகளோட வாழ்க்கையில எத்தனையோ காரியத்துல தடை தடை தடை. திருமணம் முடிந்தக்கு ஒரு சமாதானமில்லா வாழ்க்கை. சில குடும்பத்துல பல பிரச்சனை, கோர்ட்டு கேஸ்னல் போயிட்டு இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அந்த குடும்பத்தை சந்திக்க வேண்டும். இந்த மாசத்திலே அப்பா கிறிஸ்துடைய பிறப்பை தியானிக்கிற கிருபை தந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா தேவையிலெல்லாம் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. நிறைய குடும்பத்தில் ஃபைனான்ஸ் டியூ கட்டணும், சில குடும்பத்தில் குழுக்குள்ள பணம் அடைக்கணும், இஎம்ஐ பணம் அடைக்கணும், சில குடும்பத்தில் நிறைய லோன் போயிட்டுருக்கு, சில குடும்பத்தில் ஹவுசிங் லோன் ஓடிட்டு இருக்குப்பா. அந்த தேவையிலெல்லாம் சந்திக்கணும்ப்பா. இந்த மாசத்துல யாரெல்லாம் இணைந்துக்கணும் எல்லாருடைய தேவைகளெல்லாம் சந்திக்கணும்ப்பா. தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பம் நித்திய ஜீவனுக்குள்ள வரும்பா. ஒரு பாவி மனம் திரும்ப பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கு. எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை மீட்டு எடுங்கப்பா. எங்களை மீட்டு எடுங்க. யாரெல்லாம் விக்கிர வழிபாடு இருக்கிறாங்களோ, மாந்திரியத்தில் புள்ளி சுனித்தில் ஏவலில் கட்டப்படுங்களோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த குடும்பத்துக்கு ரோம கிரீஸ் எல்லா தந்திரமான ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இந்த நாளின் ஜெபித்து எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வீடு கட்டுறவங்க தடையெல்லாம் நீக்கி கட்டக்கூடிய எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். திருமணம் முடிந்ததுக்கப்புறம் மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரிக, பிள்ளி சுனிம் ஏவல் எந்தெந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டு கட்டப்பட்ட நிலைமைகளோ அந்த குடும்பத்துக்கு ரோம கிரீஸ் எல்லா தந்தரமான ஆவியில் சபிக்கப்பட்ட எல்லா பொல்லாத சத்துன் கிரியலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டுப்பா. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிங்க. இந்த நாளைகள் ஆசீர்வதித்தாங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. உம்முடைய கிருபையால் நிரப்பி ஆசிரிங்க. உம்முடைய கரம் உங்கள் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். எல்லா குறைகள் கூட எல்லாவற்றையும் மன்னித்து ஆசிரிங்க. உங்கள் நாம மட்டுமே விடட்டும். உம்முடைய கரத்துல தாழ்த்தி விடுறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருகே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.